ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜங்க்யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மைக்ரோமேக்ஸோட A14 மொபைலை வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு பல விதங்களையும் ட்ரை பண்ணோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே அந்த ஒர்க்கில் தான் இருந்தோம். ஒரு வழியாக எப்படியோ மொபைலை வந்து டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. பயங்கரமான சிக்கல்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மொபைல் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இதில் பவர் பட்டன் ஆகட்டும், வால்யூம் ஆகட்டும் ஒர்க் ஆகாது. அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சில அடிஷ்னல் திங்ஸை வந்து ஆட் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீசர் இருக்குல்ல, அந்த ட்வீசர்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மொபைலில் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமான ப்ராசஸ் இருந்துச்சு. கையிலலாம் சின்ன சின்ன அடிகள், ஸ்க்ராச்சஸ் எல்லாம் பட்டுச்சு. இருந்தாலும் இந்த மொபைலை ஜஸ்ட் டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. இதில் என்ன OS ரன் ஆகுதுன்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இது ஆண்ட்ராய்டு தான், ஆனால் ஆண்ட்ராய்டு 2ல் தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. அதையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதாவது இந்த மொபைல் லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்க OS பார்த்தீங்கன்னா இதை விட பழசு. 2009 தான் ஆண்ட்ராய்டு 2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த லுக் இதுதான். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி ஸ்க்ரீன் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி மல்டிபிளான திங்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையை வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஒய்ஃபைக்குள்ளே போனால் தான் ஹாட்ஸ்பாட்டை வந்து எனேபிள் பண்ண முடியும். இங்கே வந்து முக்கியமான விஷயங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஆல்சோ இதில் வந்து விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேசிக்கான ஸ்கின் OS வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம விண்டோஸ் இல்லைங்க, மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் இல்லை, நார்மல் விண்டோஸ். இந்த விண்டோஸ் எப்படி பார்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம விண்டோஸ் ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்க்டாப்பில் எப்படியெல்லாம் நம்ம வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி வந்து நமக்கு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு 2ல் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் அடிஷ்னல் ஸ்கின்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு பிரச்சனையே இல்லை. எனது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கேமை ப்ளே பண்ணுறதுலேருந்து கான்டாக்டை சர்ச் பண்ணுறது கூட ஒரு டிஃப்ரெண்டான விஷயமாக வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்குமே ஆப்குள்ளே போகிறதில்ல, டெஸ்க்டாப்குள்ளேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இன்னும் பல ஹிடனான விஷயங்களை வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபீச்சர்லாம் இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வகையான விஷயம் வந்து ஒரு கிளாசிக்கான எடிஷன் கூட சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேனே, ஐ திங்க் ஸோ கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா ரெட்டினா கேமரா ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்மல் கேமரா அப்போவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து HTML கோடிங்கில் வந்து ஆட் பண்ணி தான் இதுக்குள்ளே சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது இல்லை, நான் முடிஞ்ச நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கேமராக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்லாம் தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டிலேருந்தும் அப்போவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஆகனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஆப் டெவலப்பிங் ஆப் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்தும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஃபிட் ஆகிரும் டக்குன்னு. இதுக்கு இந்த OS சப்போர்ட் ஆகலை, அது இதுன்னு இந்த இப்போ நடக்கிற பிரச்சனை மாதிரிலாம் நடக்காது. அப்போ டக்குன்னு எல்லாமே வந்து ஃபிட் ஆகிரும். கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பெரிய புத்திசாலியாக இருக்கணும், ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டாகல் மாதிரி தான் இருக்கும். லோகோவிலே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. கீழே வந்து ரீட் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இந்த மொபைல் எப்படியோ ஆன் பண்ணிட்டோம். இதை பற்றின ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாக நடக்கட்டும்.